அருள், அரவிந்த், மோனிஷா மற்றும் திவ்யா 5 பேரும் சேர்ந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ட்ரெக்கிங் போகலாம்னு முடிவு செய்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை. நண்பர்கள் அனைவரும் காரில் கிளம்பி இரவு 9:30 மணிக்கு மலை அடிவாரத்தை அடைந்தார்கள். குளிர்ந்த காற்று, பனியால் மூடப்பட்ட பாதைகள், பச்சை மரங்கள், அந்த இடம் ஒரு விதமான மர்ம உணர்வை தந்தது. அவர்கள் திட்டமிட்ட இடத்துல டென்ட் போட்டு ஃபயர் கேம்ப் போட்டார்கள். பாட்டு பாடி, நடனமாடி, சிரித்துக்கொண்டே இரவை மகிழ்ச்சியாக கழிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த அமைதியான இரவுக்குள் ஏதோ ஒரு புதிரான உணர்வு மறைந்திருந்தது. திடீரென அருகிலிருந்த மரங்களின் பக்கமிருந்து மெதுவாக ஒரு பெண் குரல் கேட்டது. அவளை எங்கே விட்டீங்க? மோனிஷா அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்தாள். அந்த குரல் திவ்யாவுடையது போல இருந்தது. ஆனால் திவ்யா அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். அனைவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அடுத்த நொடியில் அந்த குரல் மீண்டும் கேட்டது. இன்னும் நெருக்கமாக. அரவிந்த் தன் ஃபிளாஷ்லைட் எடுத்து அந்த சத்தம் வந்த திசையில் ஒளி போட்டான். மரத்தடியில் வெள்ளை ஆடையணிந்த ஒரு பெண் நிற்பாள். முகம் முழுவதும் இருளால் மூடப்பட்டிருந்தது. அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள். முகமே இல்லை. அந்த நேரத்தில் ஃபயர் கேம்ப் திடீரென அணைந்து போனது. இருள் முழுவதும் சூழ்ந்தது. அவர்கள் கத்தல்கள் மட்டும் அந்த காட்டில் ஒலித்தன. அடுத்த நாள் காலை போலீசார் அந்த இடத்துக்கு சென்றபோது டென்ட் காலியாக இருந்தது. நண்பர்கள் யாரும் காணப்படவில்லை. மரத்தடியில் ஒரு பழைய பெண்ணின் எலும்புக்கூடு கிடைத்தது. பின்னர் தெரிந்தது, அந்த இடத்திலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் மர்மமாக காணாமல் போயிருந்ததாக. அந்த நாள் முதல் யாராவது அந்த இடத்துல கேம்ப் போட்டாலே இரவில் அந்த பெண்ணின் குரல் கேட்கும் என கூறப்படுகிறது. ஜவ்வாது மலை அழகாக இருக்கும், ஆனால் அந்த அழகுக்குள் உயிரோடு இருக்கும் நிழல்கள் இன்னும் சுற்றி கொண்டிருக்கின்றன.